இப்ப நம்ம சிக்கனுக்குரிய மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கோழி இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். இப்ப முதல்ல தயிர் 50 ml, அடுத்து மிளகாய்த்தூள் 20 கிராம், கரம் மசாலா 20 கிராம், சீரகத்தூள் 10 கிராம், அடுத்து மஞ்சத்தூள் 5 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், தேவையான உப்பு, ஒரு எலுமிச்சம்பழ சாறு, கடைசியா நம்ம எப்பவும் யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கல ஆட்டின கடலெண்ணெய் ஒரு 50 ml ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி கோழி மேல தடவிக்கலாம். இந்த கோழி மசாலால ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அதுக்கு நம்ம அடுப்பை செட் பண்ணிடலாம். கோழி இந்த கம்புல மாட்டுறதுக்காண்டி கட்டுக்கம்பியை கொஞ்சம் மாட்டி செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கோழி நல்லா வெந்து கீழே விழுந்துச்சுன்னா மண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்கு நம்ம சுத்திலும் வாழை இலையை நம்ம செட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், மேக்சிமம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம சிக்கன் மேல நம்ம டின்னை கவுத்திடலாம். வெயிட்டுக்காக நம்ம கல் வச்சுக்கலாம். இப்ப டின்னை சுத்தி விறகு மட்டையை போட்டு நல்லா எரிச்சு விட்டுடலாம்.